ஹலோ. ஹலோ சார், வீடு ஒன்று கிடச்சிருச்சு. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், பேசிடலாம். ஓகே சொல்லிடுங்கண்ணா. ஓகே சார், ஆனால் நிறைய பேர் அந்த வீட்டை பற்றி. ஹலோ ஹலோ அண்ணா சரியாக கேட்கலண்ணா, விட்டு விட்டு கேட்குது. ஹலோ அண்ணா, எனக்கு அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்கண்ணா. நான் அப்புறமா பேசுகிறேண்ணா. பாய்ண்ணா. Avant tout, fais bouger la tête. சொல்லு மச்சான். வச்சு வீடு கிடச்சிச்சு. சூப்பர்டா. எவ்வளோ ரெண்ட்டு? ரெண்டு 10,000 சொல்கிறாங்க. ஓகே மச்சான், இன்றைக்கே போய் பார்த்துடலாமா? சரி, எந்த ஏரியாடா? அட்ரஸ் ஒன்றுக்கு அனுப்புகிறேன். சரி, நீ எப்போ வர? நான் இன்றைக்கி வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு போய் பார்த்துரு, நான் வந்துடுறேன். சரி, அட்ரஸும் நம்பரும் எனக்கு அனுப்பிவிடு. ஓகே, நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, பாய்டா. பாய்டா. ப்ரோ, சொல்லுங்கள். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது? அட்ரஸா? அதுவும் அந்த வீடு தான். அங்கேயா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். எந்த வீடு இன்னும் தெரியலையே. ஹே பீட், ஆஃபீஸ் போல Hey. எனக்கு முன்னாடியே வந்துட்டா? அட்ரஸ் கிடச்சிருச்சு. ஓகே, அப்படியே வீடு வந்து பார்த்துலாமே. நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு இங்கே வந்துட்டேன். நிற்கிற? பட் எந்த வீடுன்னு தெரியல. அப்படியா? ட்ரை பண்ணி பார்த்தியா? அவசியம் ஒன்று இருக்குது. நாட் ரீச்சபிளே இருக்கு நம்பர். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ரிங் போகுது. ஓகேடா. ஹலோ. சார், நான் பீட்டர் பேசுகிறேன் சார். வீடு கேட்டிருந்தோம்ல வாடகைக்கு. சார், நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டேன். கீழே தான் நிற்கிறேன். வீடு எதுன்னு தெரியல. மேலேயா? சரி, ஓகே 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 சார். வா மேலேயா. வாங்கப்பா, வீட்டுக்கு அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. 25,000 இப்போ தரோம். பேலன்ஸ் மார்னிங் தரோம். சரிப்பா, பார்த்துக்குங்க. புரோக்கர் எல்லா விஷயம் சொன்னானா? ஏன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா. சரி, நீங்கள் பார்த்துங்க. கீழே ஃபஸ்ட்டு வீடு இந்த அதோட சாவி. டேய், வீட்டுக்கு வந்துட்டோம். திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ உடனே ஷிஃப்ட் பண்ணிடலாம். வேனுக்கும் ஆளுங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீ ரே கால் பண்ணி சொல்லிடு. இதோ இப்போ கால் பண்ணுறேன். ஹலோ. ஹலோ ரே, வீடு பார்த்துட்டோம். ஓகே. உனக்கு அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன். சரி. கரெக்டாக வந்துரு. சரிப்பா. உனக்கு பெரம்பூர் தெரியுமா? இல்லை தெரியாது, வாட்ஸ்அப் பண்ணிவிடு. ஓகே, நான் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறேன்.
சரி ஓகே பார்த்துக்கிறேன். முடிஞ்சா ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்துடு. சரி ஓகே நான் வந்துடுறேன். ஓகே பாய். ஓகே பாய். சொப்பனா சுந்தரி உன்னை யார் வச்சிருக்கா? கடைசி வரைக்கும் யார் வச்சிருக்கானே தெரியல. பாப்பா யாருன்னு. ஹலோ டியூட், நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன். பீட்டர் அட்ரஸ் அனுப்பிச்சா, லொக்கேஷன் ஷேர் பண்ணா, அதான் ஆஃபீஸ் பர்மிஷன் போட்டு வந்துட்டேன். ஹே பீட், என்ன ஹவுஸ் ஓனர் புரோக்கர்லாம் சொன்னாரான்னு கேட்டார். என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. புரோக்கர் ஏதோ சொல்ல வந்தான், ஆனால் எனக்கு சரியாக கேட்கல. அப்புறம் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் நான் கேட்டேன். என்ன சொன்னார்? இந்த வீட்டில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேப்சர்னு ஒருத்தர் இருந்திருக்கான். ஸோ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, இறந்துட்டுருக்கானா. அதனால் அப்போ இருந்து யாரும் இந்த வீட்டுக்கு வந்தால் ஒரு நைட்டுக்கு மேலே இருந்ததில்லைன்னு சொன்னார். அப்போது இன்றைக்கி நைட்டு வி வில் கெட் கேப்சர்ட் பை கேப்சர். பார்க்கலாம். சரி, இது ரே கிட்ட சொல்ல வேணாம், பார்ப்போம் இன்னைக்கு நைட்டு என்ன தான் நடக்குதுன்னு. ஏய், என் சிஸ்டமில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உன் லேப் என்னாச்சு? இல்லடி, என் லேப் ஒர்க் ஆகலடி. ஏய், நான் தூங்கணும், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏந்து வெளியில் போ. தூங்கணுமா? எனக்கு ஒர்க் இருக்குடி. ஏய் வெளியே போடா, நான் தூங்கணும். இருடி. ஏய் வெளியில் போடா. ஓ ரே ரே ஜே ஜே பீட்டர் 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 கொஞ்சம் எந்திரி பீட்டர். கேட்குதா பீட்டர்? கொஞ்சம் எந்திரி பீட்டர். சரி வாங்க வெளியே போய் பேசலாம். ஓகே டாக்டர். இந்த நிலைமையில் எதுவும் கேட்காதீங்க, விடுங்க. ம் இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க. அவனை ரொம்ப பயந்துருக்கான் ஆக்சுவலாக. சரி ஓகே. கொஞ்ச நாள் விடுங்க, பார்த்துக்கலாம், அவரே சரியாயிருவார். ஓகேயா? ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. வேற ஒன்றும் சரி இல்லை, ஓகே. சரி ஓகே, ஒன்றும் பயப்படாதீங்க. அப்புறம் நம்ம அதெல்லாம் விசாரிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் ரொம்ப முக்கியமான ஆள் டாக். சரி புரியுது, இப்போ வேணாம். சரி விடுங்க. பைக்கு உள்ளே வச்சுட்டேன். ஓகே, வெயிட் பண்ணுறேன் நான். டாக்டர் தேவ், என்னாச்சு தேவ்? எந்திரிங்க தேவ். ஹலோ மிஸ்டர். ஆ கெவின் டிடெக்டிவ். அதான் அந்த ஊரே நம்பிச்சாடா அவங்களை பெய்தாடிச்சு சாவடிச்சுதுன்னு. நீ மட்டும் ஏன்டா?
என் வாயிலேருந்து உண்மையை வர வைக்க ஒரு டாக்டர் சாவடிச்சிரு. நீ டிடெக்டிவ். இப்போ என்னாச்சு? இந்த உண்மையை தெரிஞ்ச உன்னை என்ன பண்ணுறது? சும்மா ஏதாவது என்ன பண்ணலாம்? டேய் டேய் அதான் உண்மை சொல்லிட்டானே டாக்டர். உண்மை சொன்னால் சும்மா விட முடியாது. சும்மாலாம் விட முடியாது. நீங்கள் சும்மா விட்டாலும் நான் சும்மா விட முடியாது. சொல்லுங்கள். யூ ஹேவ் ஜஸ்ட் 5 seconds. ஓ கனவா? லலலலா. ஐயோ ஐயோ. ஓகே. ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான் எங்கடா இருக்க? ரூமில். பைக் சர்வீஸ் விட்டது மறந்தே போயிட்டேன்டா. நீ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வர போகணும். சரி. ஒரு 5 minutes வந்து வீட்டான வந்துடுறியா? போயிட்டு வந்துடலாம். சரி, இதோ நான் வந்துடுறேன். ஓகேடா, பாய். ஹாய்டா. ஹேய், வர்றாரு. உட்காருவா. உக்காரு. சரி, இப்போ எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி போகிறோம்? சங்கமம் ப்ரொடக்ஷன் தான். சங்கம் ப்ரொடக்ஷன்ஸா? ஆமாம். சரி, படத்தோட பேர் என்ன? படத்தோட பேரா?